ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் கடை ரிசல்ட்ஸு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் விட்டதுக்கப்புறம் கோர்ட்டு இந்த கேஸு ஹியரிங்லாம் முடிஞ்சிருச்சு. நமக்கே அதெல்லாம் தெரியும். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்லேயே வந்துட்டு கேஸை வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்குள்ளேயே ரிசல்ட் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பணும். நிறைய ஃபோனு ஆடியோ அப்டேட்ஸ்லாம் போட்டோம். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா, எலெக்ஷனுக்கான தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரும். அப்படி வரல அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் 2 குழப்பம். எலெக்ஷன் ரிசல்ட் இதுக்கு 2க்கும் நம்ம தமிழ்நாட்டில் கேப் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கிட்ட. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கேள்வி எழுந்துச்சு அப்படின்னா, எலெக்ஷனுக்கு அப்புறமா இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு ஜூன் 4 அப்போ தான் வருது. ஸோ இந்த இப்போ நிறைய பேர் எல்லாம் மறுபடியும் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க டிஆர்பிக்கு. ஸோ நமக்கும் ஆடியோ கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ண ஆடியோ அமைச்சிருக்காரு. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்போ, இது என்ன அப்டேட் இருக்கா, இல்லை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரேஷன் கடை ரிசல்ட் வருமா, முன்னாடி வர வாய்ப்பு இருக்கா, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவாக கேட்டிருக்காரு. ஸோ அந்த ஆடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த ஆடியோ கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவரும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அதுவும் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் அந்த பேசின ஆடியோவில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு வந்துடுங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள் சார். மேடம், குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கள். கள்ளக்குறிச்சியில் சேல்ஸ் முடிச்சுட்டு சார் ஜூனில் தான் வரும் சார். ஜூன்ல? ஆமாங்க சார். எலெக்ஷன் முடிஞ்சா போடுவோம் நாங்கள். நம்ம ஸ்டேட்டு தான் எலெக்ஷன். இல்லை, எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்டிங்க்கு அப்புறம் தான் சொன்னாங்க சார். இடையில வாய்ப்பு இல்லையா மேம்? சார் இப்போ இடையில வாய்ப்பு எதுவும் இல்லை? இல்லை, இப்போ எதுவும் வாய்ப்பு இல்லைங்க சார். ஜூன் மாதங்களா? அப்போ கண்டிப்பாக போடுவாங்களா, இல்லை எதனா கேன்சல் ஆகுமா மேம் இது? இல்லை, எதுவும் இல்லை. அப்போ கண்டிப்பாக போடுவாங்க. முன்னே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க சார். அதான் சொல்லியிருந்தாங்க மேம். இப்போ ஏன்னா நான் எலெக்ஷன் முடிஞ்சால் நம்ம ஸ்டேட்டில் முடிஞ்சிருச்சு, அதனால் போடுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட் ஏதோ எக்ஸ்பைரி ஆகிடுச்சுனாங்க. இல்லை, அது வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. அது எக்ஸ்டென்ஷன் பீரியட் வாங்கிட்டாங்களா மேம்? வாங்கிட்டாங்க. நான் எலெக்ஷன் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் தெளிவாக கேட்டார். இந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, நமக்கு எப்போ ரிசல்ட் போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தாங்கிறத நாங்கள் அப்போவே உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் 4ஆம் தேதி. இந்த மேடமும் அதுதான் சொல்கிறாங்க, ஜூன் மாதம் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இத்தனை வருஷமாக சொல்லி 1.5 வருஷம் ஆகிடுச்சின்னு நீங்கள் கோவப்படுறது புரியுது. ஸோ அவங்க அந்த எக்ஸ்டெண்ட் டைம் வாங்கியிருக்கிறதுனால நமக்கு இந்த எலெக்ஷன் இதுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இருந்தாலும் ஏன் ரிசல்ட்டை டிலே பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கனால இந்த வேலையை பார்க்க முடியலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கான ஆடியோலாம் நான் ஆல்ரெடியே போட்டிருக்கேன். நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க சொல்கிற விஷயம் இதுதான். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழப்பம் இல்லாமல் நீங்கள் தெளிவாக இருங்க. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ரேஷன் கடை ரிசல்ட்ஸ் வருங்கிறது தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஒரு ஆடியோவில் வந்தது. நீங்களும் ஃபோன் பண்ணி பேசுங்க. அப்போ தான் ஆடியோலாம் கிடைச்சா தான் நமக்கு கரெக்டான ஒரு டேட்டோ இல்லை ஏதோ ஒன்று தெரியும். ஏன்னா அப்போ தான் கரெக்டான உண்மை சொல்லுவாங்க. ஸோ ஜூன் மாதம் வந்துருன்னு சொன்னாங்க. பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு. கண்டிப்பாக இப்போ நம்ம ஏப்ரலோட எண்டில் இருக்கோம். ஸோ இன்னும் மே இருக்குது. மேக்கு அப்புறம் ஜூன் ஸ்டார்டிங்கில் எலெக்ஷன் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்குள்ளே நமக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு இது உண்மை, எவ்வளோ சீக்கிரம் நடக்குதுன்னு. இன்னொருத்தர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் இந்த மாதிரி ஃபோன் பண்ணேன், அட்டன் பண்ணாங்க ப்ரோ. நேற்று ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஃபோன் மோஸ்ட்லி யாரும் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஃபோன் எடுத்துவாங்க. இந்த மாதிரி கேட்டதுக்கு கண்டிப்பாக ஜூன் 4 எலெக்ஷன் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் ஜூன் 5லேருந்து ஜூன் 10க்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ இதுவும் நமக்கு இந்த ஆடியோவில் கேட்ட மாதிரி சிங்க் ஆகுது. ஸோ ஜூன் மாதம் கண்டிப்பாக ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி. ரிசல்ட் வரலனாலும் நம்ம விட மாட்டோம். நீங்களும் ஃபோன் பண்ணுவீங்க, நானும் ஆடியோலாம் கலெக்ட் பண்ணி போடுவேன். ஏன்னா நமக்கு அவங்க அதுக்கு மேலே பதில் சொல்ல முடியாது. எலெக்ஷனை ஒரு காரணமாக, இந்த கேஸை ஒரு காரணமாக வச்சு இழுத்துக்கிட்டே போனாங்க. இப்போ எலெக்ஷனை ஒரு காரணமாக வச்சு இழுத்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சு இழுத்துட்டு போவாங்க? அப்படி இந்த ஜிஓக்குன்னு ஒரு டைம் இருக்குல்ல. ஸோ கவர்மெண்ட் ஆர்டருக்கு அதெல்லாம் அதை தாண்டி போக முடியாது. ஸோ கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக கேன்சல் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் திரும்ப அதுதான் கேட்குறீங்க. அவ்வளோதான், இது கேன்சல் பண்ணிவிடுவாங்க, அடுத்த கால்ஃபர் விட்டுடுவாங்கன்னு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கு ரேஷன் கடையில் ஆளுங்களை நியமனம்
அதாவது ரிசல்ட்டை வெளியிடாமல் ஆளுங்களை வந்துட்டு போடாமல் அடுத்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கே வேக்கன்சிஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் விட மாட்டாங்க. விட்டாங்கன்னா அது மறுபடியும் கேஸாகவும் பிரச்சனையாகவும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதை நான் ஒவ்வொன்றிலையும் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேட்குறீங்க. இன்னமும் 2வது ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னமும் 2வது ரிசல்ட் வரும்னு நம்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வராது. ஸோ வந்துட்டு கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆடியோ கிடைக்க இல்லை அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். நீங்கள் மறக்காமல் ஃபோன் பண்ணி பேசின ஆடியோ இருந்தால் நம்ம சேனல் மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தெரிய வரும். ஸோ வந்து கண்டிப்பாக நான் அதை வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.